Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 7 of PGTRB and we are discussing Krish Karnad's play Tughlaq. Scene 7 வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. Scene 8. 7 is people moving towards Daulatabad. அப்ப Daulatabad ரொம்ப கஷ்டப்பட்டு போறாங்க. Both Hindus and Muslims, they suffer. And நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியுது அப்படின்னா, முகமது துக்ளக் is becoming a tyrant. He is trying to impose a lot of tax on the people. He is forcing his will on the people. தான் நினைப்பதை மக்கள் மீது திணிக்கிறார். அதனால மக்கள் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, முஸ்லிம்ஸும் ஹிந்துஸுமே. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய சொந்த இடமான டெல்லியை விட்டு தௌலதாபாத் மூவ் பண்றாங்க. இது வரைக்கும் நமக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அந்த போற வழியில there are people who are using the king's goodwill. The king என்ன நினைக்கிறான் அப்படின்னா, தன்னுடைய பாலிசி இஸ் த பெஸ்ட் பாலிசி. எக்கனாமிக் பாலிசியா இருக்கட்டும் அல்லது பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸா இருக்கட்டும், இது மக்களுக்கானதுன்னு நினைக்கிறான். ஆனா உண்மையாலுமே மக்கள் சந்தோஷமாக இல்லை. இடையில இருக்கக்கூடிய ஒரு சில கரப்ட் அஃபீஷியல்ஸ், ஒரு சில கல்பிரிட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, they are making the policies for their well-being. அந்த பாலிசி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள். இவருடைய பாலிசிஸை வச்சு அவருக்கு எதிராக ஒரு பெரிய சதியை தீட்ட போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. நமக்கு இப்ப சீன் 8க்கு போறோம். சீன் 8 ஹேஸ் ஷிஃப்ட் இன் டைம். ஓகே, இது எப்ப நடக்குது அப்படின்னா, ஆஃப்டர் 5 years தௌலதாபாத்துக்கு அவங்க டிராவல் பண்ணி தௌலதாபாத் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ரீச் ஆகி தௌலதாபாத் ஹஸ் பிகம் இஸ் பீயிங் கன்ஸ்ட்ரக்டட் into the state capital. அதுக்கு ஒரு காலம் நடக்கும். இப்ப இடையில there is no action which is described. ஒரு 5 வருஷம் கழிச்சு என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு scene 8ல கொடுக்கப்படுது. It is stated that this scene takes place after 5 years. And the time that is mentioned is 1332. அப்போ ஒரு question கேட்போமா? When the first scene opens, what is the year which is mentioned? Scene 1ல இதே மாதிரி இயர் கொடுத்திருப்பாங்க. சரி, அது ரீகால் பண்ணுங்க. 1327 AD sir. 1327 AD. அதுல இருந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் இந்த ஒரு சீன் நடப்பதாக இருக்கிறது. And when we begin the scene, we have a conversation between two people, two soldiers. These are guarding the fort at Daulatabad. Daulatabad ஒரு மலை மீது இருக்கக்கூடிய ஒரு கோட்டை இருக்கிறது. அந்த கோட்டை மீது காவல் வேலை செய்பவர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு கலந்துரையாடல். அதுல பாத்தீங்கன்னா ஒரு யங் மேன் இருக்காரு, ஒரு ஓல்டு மேன் இருக்காரு. So the young man is addressing the old soldier as grandfather. இது time it is night time. And in the night timeல the young man என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is night time and இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா there will be daybreak, but still I feel that the night is very scary. இரவு மிகவும் பயம் தருவதாக இருக்கிறது. இரவு மிகவும் பயம் தருவதாக இருக்கிறது. ஏன் பயம் தருவதாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தூரத்துல அவர் என்ன பண்றாரு, அந்த கோட்டையிலிருந்து அப்படியே பார்க்கும் பொழுது he is able to see the road that goes from Daulatabad to Delhi. அந்த ரோடை பார்க்கும் பொழுது it is threatening. It appears to be a thin snake. அந்த ரோடு it is considered to be the widest road. The Daulatabad to Delhi is 8 way. 4 ways இருந்துச்சு ஒரு காலத்துல. 2 ways தான் இருந்தது நேஷனல் ஹைவே எல்லாம். அப்புறம் அதை 4 way ஆக்குனாங்க. இன்னைக்கு 8 ways, 16 ways, 32 waysன்னு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அட்வான்ஸ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனா அந்த ஃபோர்ட் உச்சியில இருந்து, அந்த மலை உச்சியில இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ட் மேல இருந்து பார்த்தா, this particular road appears like a thin snake. அதை பார்க்கும் பொழுது ஒரு பாம்பை போல இருக்கிறது. ஓகே, அத சொன்னோன இந்த ஓல்டு மேன் சொல்றாரு, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி this snake killed
many people who were traveling towards Daulatabad. இந்த ரோட்ல வந்த நிறைய மனிதர்களை இந்த பாம்பு பதம் பார்த்தது. அப்ப உண்மையாலுமே அங்க ஒரு பாம்பு இருந்ததா? Come on, speak up, teachers. Was there a snake or is a man speaking about the road? Speaking about the road. The character, the old man is speaking about the past painful experience. இந்த ரோட்ல டெல்லியில இருந்து தௌலதாபாத் வரும்போதுதான் நிறைய அப்பாவி மக்கள் என்ன பண்ணாங்க, தங்களுடைய இன்னுயிரை நீத்தார்கள். ஏன் அப்படின்னா, வரும்பொழுது பசி பட்டினி பஞ்சம் ஒண்ணுமே இல்ல. அவங்க ப்ராமிஸ் பண்ணது எல்லாம் கிடைக்கும் வாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியா கொண்டு போய் ஒரு காட்டு பகுதியில ஒரு பிளாட்டை போட்டு வெறும் 100 ரூபாய் தான் மக்களே, வாருங்கள் உங்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கப்படும். இங்க ஐடி ஃபீல்டு கூட வரும், இங்க உள்ள வந்து ஒரு பெரிய ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறோம், 500 பேருக்கு வேலை வாய்ப்பு, இப்படி எல்லாம் சொல்லி ஏமாத்துவாங்க. ஏமாத்தினவங்களை நம்பி நீங்க டிராவல் பண்ணி வந்தோம், வந்து எங்களை என்ன பண்ணிட்டாங்க, கொன்னு குழிய வெட்டி புதைச்சிட்டாங்க. சோ இட் இஸ் a very painful deed அப்படின்னு அந்த ஓல்டு மேன் வந்து ரொம்ப with lot of pain he is sharing the past painful experience. ஆனா the young man என்ன பண்றான், he looks at the fort and he admires the fort. The young generation எப்பொழுதுமே அப்படிதான் பண்ணும். என்ன பண்ணும் அப்படின்னா, the old generation knows the reality of the government, but the new the new place, new regime, அந்த ஏரியால பிறந்த வளர்ந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, they will always support the new regime. இது சூப்பர் எக்ஸலன்ட், 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு மோசமான ஆட்சி கொடுத்தாங்க, ஆனா இந்த 10 வருட கால ஆட்சி இது வந்து ஒரு பொற்கால ஆட்சி அப்படின்னு சொல்ற மாதிரி the young generation is celebrating Daulatabad fort. அது எவ்வளவு மேக்னிஃபிஷியன்ட்டா இருக்கு, எவ்வளவு கிராண்டா இருக்கு அப்படி சொல்லிட்டு he is also recalling meeting a foreign visitor. அந்த ஃபாரின் விசிட்டர் இந்த ஃபோர்ட்டை பத்தி என்ன சொன்னாரு அப்படிங்கிறதையும் அந்த யங் மேன் வந்து தன்னுடைய கிராண்ட்பா ஏஜ்ல இருந்த அந்த சோல்ஜர்ட்ட சொல்றாரு. என்ன அப்படின்னா, there was a foreign visitor. அந்த ஃபாரின் விசிட்டர் இந்த ஃபோர்ட்டை சுத்தி பார்த்துட்டு சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ட்டை நான் பார்த்ததே இல்லை. nobody can, no army can come and defeat Daulatabad அப்படின்னு சொன்னாரு. Hey, this country or this Daulatabad has become invincible. It cannot be defeated. cannot be defeated அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து என்ன பிரயோஜனம்? உள்ள இருக்கிற மக்கள் சந்தோஷமா இருக்காங்களா? This country has become a super power. It is one of the leading economy. ஆனா உள்ள எல்லாருக்கும் பூவா இருக்கா அப்படின்னா ஒரு பெரிய கொஸ்டின். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் தௌலதாபாத்ல இருந்தது. கட்டிடங்கள் பெரிதாக இருந்தன, ஆனா உள்ள இருக்கிற மக்கள் they were suffering. This is what the author is trying to say. The country was making rapid progress in almost all the fields, but the citizens were not happy. Did you understand that, teachers? Now we come to know about Daulatabad, the geographical location of Daulatabad. Daulatabad was situated on a hill. It was a hilly country. இது எப்படி சார் நமக்கு தெரியும் அப்படின்னா, இந்த பேஜ் 51ல இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து வாசிச்சீங்கன்னா, இதுல இருந்து இந்த கெஸ் பண்ற கொஸ்டின் மாதிரி நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். What type of place was Daulatabad? It was situated on the top of the mountain. And how did it appear? There is an analogy, comparison. என்ன அப்படின்னா, it the fort which is built, the city which is built on top of that hill appeared like a eagle's nest. ஒரு ஈகிள் என்ன பண்ணும் அப்படின்னா, நெஸ்ட்டை வந்து கீழே கட்டாது, ஒரு பிளெயின்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரீல கட்டவே கட்டாது. என்ன பண்ணும்னா, நல்ல உயரமான ஒரு இடம், அந்த உயரமான இடத்துல உயரமான ஒரு மரம், அந்த உயரமான மரத்தின் உயரிய கிளையில் மட்டும்தான் போய் அந்த ஈகிள் வந்து தன்னுடைய கூடை கட்டும். So who is now the eagle? Now guess and tell me. It's a metaphorical comparison. Muhammad Tughlaq. Muhammad Tughlaq is the eagle. He has built his nest on a hill, and the name of the city is Daulatabad. Daulatabad கோட்டை. அந்த கோட்டையில
இவர் என்ன பண்றாரு, he feels that he is crushed. Okay? He feels crushed. He says, I cannot breathe here in the eagle's nest. நான் வந்து ஒரு கழுகின் கூட்டில் இருக்கிறேன், இந்த கழுகு என்னை காப்பாத்துறேன்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணுது, கழுகு வந்து என்ன பண்ணுமா, தன்னுடைய குஞ்சுகளை போட்டு மிதி மிதின்னு மிதிக்கும். அதுல இப்போ ஒரு 5 முட்டை இட்டு 5 குஞ்சு பொறிக்கணும், அதுல 1 2 தான் எஸ்கேப் ஆகும். மற்ற எல்லாம் என்ன பண்ணும், இந்த கழுகுன் வெயிட் தாங்காம அன்பாதான் அது வந்து என்ன பண்ணும், மேல ஏறி ப்ரொடெக்ட் பண்றேன்னு ஏறி உட்காரும். ஆனா வெயிட் தாங்காம இந்த குஞ்செல்லாம் என்ன பண்ணும், செத்து போயிடும். இட் வில் சஃபகேட். அதே மாதிரிதான் இவரும் ஃபீல் பண்றாரு. என்ன சொல்றாரு, இந்த இடம் எனக்கு ஹாப்பியா இல்ல. ஏன் அப்படின்னா, ஐ எம் நாட் யூஸ் டு மவுண்டன்ஸ், ஐ எம் ஃப்ரம் த பிளெயின். ஐ எம் ஃப்ரம் த பிளெயின் அப்படின்னு சொல்றாரு. So where is the old man from? He was from Delhi. And then he speaks about how unfortunate he is. சொல்றாரு, நானும் எனது குடும்பமும் டெல்லியிலிருந்து தௌலதாபாத் வந்தோம். வர்ற வெளியில என்னுடைய குடும்பம் என்ன பண்ணாங்க, they suffered and they died on the way. I would say that they were fortunate. செத்துட்டாங்கல்ல, அதனால அவங்க வந்து சந்தோஷமா செத்துட்டாங்க. ஆனா நான் மட்டும் என்ன பண்றேன், I survive but I am suffering. இங்கே உயிரோடு இருப்பது என்பது ஒரு பெரிய கொடுமையான விஷயம். அதுக்கு பதிலா என்னுடைய ஃபேமிலி வந்து என்ன பண்ணாங்க, வர்ற வழியில செத்து போனானுங்க. அப்படி நான் செத்து இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். Okay, now we come to know about this old man. Okay, he is going to speak about his old father. தன்னுடைய அப்பா வந்து எப்படி சஃபர் பண்ணாரு அப்படிங்கும்போது, the father of the old man, he was at 60. He loved the city called Delhi. He loved everything of Delhi. அப்படிப்பட்ட ஒரு 60 வயது உள்ள முதியவர், when the king made the announcement to move to Daulatabad, he was heartbroken. Okay, அவரு தன்னுடைய இந்த ஓல்டு மேன் வந்து தன்னுடைய அப்பாவை பத்தி சொல்றாரு. அதே நேரத்துல he also speaks about his son. What is the name of the son of this old man? He says, my son was Ismail. He was only 6 years old. And what happened to this baby? இன்னைக்கு ஒரு 10 வயசு ஆயிருக்க வேண்டியது. ஆனா because of the constant travel, because of the exhaustion, because of the lack of basic facilities, all these people died on the way. அப்பா செத்து போனாரு, என்னுடைய மனைவி செத்து போனா, என்னுடைய அன்பு மகன் இஸ்மாயில் உயிரோடு இருந்திருந்தா அவனுக்கு 10 வயசு ஆயிருக்கும், அவனும் செத்து போனான். ஓகே, அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் அவர் சொல்றாரு. இத எல்லாத்தையும் கேட்டோன்னே the young man வந்து முதல் எந்தூசியாஸ்டிக்கா இருந்தான். தௌலதாபாத்ல இருக்கும் இந்த இடம், the best place in the world, and முகமது துக்ளக் is the best ruler அப்படின்னு நினைச்சவன் என்ன பண்றான், ஐயோ இவ்வளவு கொடுமைக்காரனா துக்ளக் அப்படின்னு ஒரு விஷயம் அவனுக்கு தெரிய வரும் பொழுது அவன் ரொம்ப அப்செட் ஆயிடுறான். அப்செட் ஆயிட்டு என்ன பண்றான், கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் கேட்கிறான், எனக்கு தெரிந்த மட்டிலும் இந்த போர்ட்டுக்குள்ளார ஏதோ ஒரு சீக்ரெட் பேசேஜ் இருக்காமே, அது உண்மைதானா அப்படின்னு கேட்கிறார். கேட்டுட்டு என்ன சொல்றான், அந்த சீக்ரெட் பேசேஜ் will be very dark like the new moon night. அந்த பேசேஜ் வந்து ரொம்ப டார்க்கா இருக்குமாமே, அது உண்மையா அப்படின்னு கேட்கும் பொழுது இவரு அதையும் ஒரு அனாலஜியில சொல்ல போறார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, yes, there is a big passage in this port, and how does this big passage appear? It appears like ஒரு simile கொடுக்குறாரு, ஒரு explicit comparison. This big passage is like an enormous hollow python inside the belly of the fort. ஒரு பெரிய பாம்பின் வயிறை போல இருக்குது, வாயை புலந்து இருக்கிற ஒரு பாம்பு மாதிரி ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கு. அந்த ஓப்பனிங் வழியாக என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுறவங்க எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அவங்க உள்ள போகும்போது செத்துருவானுங்க. Okay, so a python which eats men, women, child and beast alike. அந்த அளவுக்கு கொடுமைக்கார ஒரு அரசன் யாரு, முகமது துக்ளக். இப்ப அவங்க எல்லாருமே முகமது துக்ளக்க பத்தி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நவ் பின்னாடி யாருடைய சவுண்டோ கேக்குது, இருட்டா இருக்கு. அதனால என்ன பண்றான், the young man is taking his spear and is asking, who is that? யாரு வர்றது, நில்லுங்க, உன் பேரை சொல்லு அப்படின்னோட உடனே என்ன பண்றாரு, முகமது துக்ளக் says, I am Muhammad. யங் மேன் சொல்றான், முகமதா யார் அது?
அப்படின்னோட the old man he recognized the voice of the ruler and he says, come on, shut up, it is the sultan. அப்படின்னு சொன்னோன்னே இவன் அப்படியே உறைந்து போய் நிக்கிறான் யங் மேன். உறைந்து போய் நின்னோன்னு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, கொஞ்சம் சுதாரிச்சுட்டு, ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க ஏதோ பேசிக்கிட்டு இருந்தோம், அதை தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னா முகமது வந்து இந்த ஓல்டு மேனை பார்த்து சொல்றாரு, ஓல்டு மேன், I want to meet Barani. Please go and ask him to come and meet me. In the meanwhile, let me talk to this young soldier. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, he is going to have a conversation with the young soldier. It's going to be very, very interesting. Did you get that, teachers? Yes, sir. ஓகே. இப்ப இந்த யங் மேன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, நான் கொஞ்சம் உங்கள்ட்ட ரூடா நடந்துகிட்டேன், நீங்க யாருன்னு தெரியாம இருட்டுல உங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, நான் இப்பதான் இங்க வந்திருக்கிறேன், உங்களை நான் பார்த்தது கூட இல்ல, ஐ வாஸ் எம்ப்ளாய்ட் அண்ட் ஐ கேம் ஹியர் ஒன்லி டுடே, ஸோ ஐ ஹேவ் நாட் சீன் யூ, அதனால டோன்ட் ஃபைண்ட் ஃபால்ட் வித் மை இம்பியூடன்ஸ், நான் கொஞ்சம் ரேஷா இருந்துகிட்டேன், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னு சொல்றான். அது சொல்லிட்டே இருக்கும்போது the emperor is moving towards the edge of the fort. அப்ப இவன் வார்ன் பண்றான், my dear emperor, don't go close to the edge of the fort because from the edge if you fall it is very steep. அப்படின்னா ஒரு செங்குத்தாக இருக்கக்கூடிய மலையினுடைய எட்ஜில தான் அதை கட்டி இருக்காங்க. அப்ப அந்த எட்ஜுக்கு போனீங்கன்னா அங்க இருந்து விழுந்தீங்கன்னா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது, அந்த மாதிரி ஒரு மலை மீது கொண்டு போய் அந்த ஃபோர்ட்டை கட்டியிருக்காரு. அப்ப அந்த மலை மீது அந்த ஃபோர்ட்டை கட்டணும்னா எவ்வளவு பேரு அதில் பலி கொடுத்து இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா மக்களை வாட்டி வதச்சு என்ன பண்ணிருக்கணும், அவ்வளோ கட்டுமான பொருட்களை மேல ஏற்றி கட்டு இருக்கணும், அந்த கட்டுமான வேலையில் ஈடுபட்ட நிறைய பேரு இறந்து இருக்கணும். அதனாலதான் அந்த ஓல்டு மேன் என்ன சொன்னார்னா, இந்த ஃபோர்ட்டுக்கு இடையில ஒரு பெரிய பாதாளம் இருக்கு, அந்த பாதாளம் ஒரு பாம்பை போல, மலை பாம்பை போல நிறைய மக்களை, நிறைய ஆண்களை, பெண்களை, குழந்தைகளை, மிருகங்கள்னா அது வந்து எலபெண்டா இருக்கலாம், ஹார்சஸா இருக்கலாம், அவங்க என்ன பண்ணாங்க, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல ஈடுபட்டு இருக்கும் போது நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, they would have fallen ill and they would have died. அதனாலதான் அவரு அந்த அனாலஜிய அங்க கொடுத்தாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் கான்வர்சேஷன்ல இருக்கும்போது நம்ம சுல்தான் வந்து என்ன பண்றாருன்னா, he is asking the young man, what is your age அப்படின்னா, he says, I am 19, your majesty அப்படின்னா, அந்த யங் ஏஜ் கேட்ட உடனே இவரு சொல்றாரு, this age is a age during which you have the whole world in your palm like a rare diamond. ஒரு டைமண்ட் கிடைத்தற்கரிய ஒரு டைமண்ட் கல்ல கையில வச்சு இருக்கிற மாதிரி இருக்கும், இந்த உலகமே உங்க கையில இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். ஓகே, நான் இங்க வரும்போது என்னுடைய வயது என்ன தெரியுமா, when I first came to Dawlatabad my age was 21. இது கொஸ்டினா கேட்கலாம். How old was Sultan when he came to Dawlatabad? Only after reaching Dawlatabad he started developing the place and he started building the fort. இங்க இருக்கக்கூடிய இந்த பெரிய கோட்டையை அங்குலம் அங்குலமாக நான் என்ன இருக்கேன், அளந்து இருக்கிறேன், இது கட்டும் பொழுது நானே நின்று சூப்பர்வைஸ் பண்ணி இருக்கிறேன், ஒவ்வொரு செங்கல்லும் எனது பெயரை சொல்லும் அளவிற்கு நான் என்ன பண்ணிருக்கேன், இத கட்டி இருக்கிறேன். Did you get that, teachers? Yes, sir. Okay, அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்றாரு அப்படின்னா, he has a surreal experience. என்ன அப்படின்னா, அவரு கட்டும் பொழுது என்னென்ன விஷயம் நடந்ததோ அது எல்லாம் அவருக்கு ஒரு காட்சியாக வந்து செல்கின்றன. என்ன பண்றாரு, இந்த கட்டிடம் கட்டி கொண்டிருந்தார். அப்பொழுது இரவு நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, he was having a torch and the torch appeared like a wild wing. It was like a wild bird scattering the golden feathers. நெருப்பு என்ன பண்ணுது, காத்துல அப்படியே பறந்து எரிகிறது. அந்த பறந்து எரியக்கூடிய அந்த தீபந்தம் இவருக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு கோல்டன் பேர்ட் flapping its wing, அப்படியே ரெக்கை விரித்து பறப்பதை போல அவருக்கு தெரிந்தது. அதற்கப்புறம் என்ன தெரிந்தது, the torch, the gate, the fort and the sky, இது எல்லாம் அப்படியே மெல்ட் ஆகி it flowed in my bloodstream.
தன்னுடைய நாடி நரம்பு ரத்தத்துக்குள்ளார அப்படியே அந்த நரம்புக்குள்ளார ரத்தமா பாய்ந்தது. எதெல்லாம்? டார்ச்சு, கேட்டு, ஃபோர்ட்டு, ஸ்கை, இது எல்லாம் எல்லா எலமெண்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து அவர் நரம்புக்குள்ளார ஓடி அப்படி நரம்பு முறுக்கேறியது. Okay, and then he imagines that he stood naked and calm, and he felt that the stars came into his veins and they were rushing through his veins. இது எல்லாம் என்ன அப்படின்னா, he was very enthusiastic to build a new empire. ஒரு உத்வேகத்தோடு இந்த பிரபஞ்சத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் என்ன பண்ணாரு, இந்த ஒரு புதிய ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை அமைக்கிறாரு. இதுதான் அங்க காட்டியிருக்காங்க. Did you get that, teachers? இதை சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப 21, இப்ப எனக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அண்ட் அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, Tughlaq is bit sad that he is becoming old. எனக்கு வயது ஆகி கொண்டிருக்கிறது. Okay, and now he says, after the construction of this building, after construction of the fort, I see only woods clinging to the earth. I hear only the howl of the wild wolves, and the howling of the wolf is answered by the street dogs. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாமே symbols of the trouble that he has experienced in the new found capital. ஆசையா இந்த தௌலதாபாத்தை டெவலப் பண்ண, ஒரு பெரிய கோட்டை எழுப்புனேன், இந்த மக்களுக்கு வேண்டுற விஷயம்லாம் செஞ்சேன். ஆனா தட்டி எழுப்புனதுக்கு அப்புறம் எனக்கு கேட்டதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு சிரிப்பு சத்தம் கிடையாது. நான் கேட்டது எல்லாம் என்ன அப்படின்னா, அந்த நரியனுடைய ஊலை. அந்த நரியனோட ஊலையோட நாயினுடைய ஊலை சத்தமும் கேட்டது. அண்ட் அவர் என்ன சொல்றாரு, இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். யூ ஆர் a young man now at 19. Another 20 years and you will be old as me. So how old is the king now? In another 20 years you will be as old as me. அவரு முத இங்க வந்தபோது 21. அப்ப இப்ப அவருக்கு 24 அப்படின்னு கணக்கு கிடையாது. அவர் முத இங்க வந்து அந்த பில்டிங் எல்லாம் கட்டிட்டு எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் போய் மக்களை கூப்பிட்டு வந்திருப்பாரு. அதுதான் ஒரு 5 வருஷத்துல நடந்தது. அப்ப உண்மையான ஏஜ் என்ன, துக்ளக்குடைய ஏஜ் என்னன்னு கேட்கலாம். In 8 scene, in the scene number 8, what is Tughlaq's age? You can guess it. In another 20 years, you will be as old as me. How old is the young man now? 19. 19 plus 20 எவ்வளோ? 39. 39. நீ 39, எனக்கு இப்ப 39 ஆயிடுச்சு. நீ 39 வரும் பொழுது will you remember me அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு இந்த பையனுக்கு புரியவே இல்லை. அதனால அவரு துக்ளக் பயங்கர கோபமாகிறாரு. நீங்களும் இங்க இருக்கிற எல்லா முட்டா பையன் மாதிரி நீயும் ஒரு முட்டா பீஸ தான் இருக்கிற. யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மை ஃபீலிங்ஸ், யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மை மைண்ட். இங்க இருக்கிற ஒரு பயலுக்கும் என்னுடைய மைண்ட் என்னன்னு புரியல. மை மைண்ட் இஸ் a progressive mind. I have great visions for the country. அந்த நாட்டை அப்படி கொண்டு போகணும்னு பார்த்தேன். ஆனா என்னுடைய மைண்ட புரிஞ்சுக்கிற மாதிரி பீப்புள் இங்கே இல்ல. இந்தியாவை சுதந்திரம் அடைந்தவுடன் நேரு அந்த மாதிரி தான். வித் progressive mind he wanted to take the country in a path. அவரு கொண்டு வந்த பாலிசி, பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸ், எக்கனாமிக் பாலிசிஸ் எல்லாமே it was eccentric for the people and for the opposition party, even for his own party mates. இவர் என்னையா அப்படி எல்லாம் செய்யறாரு, லூசு பயலா அவன் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு. அதே மாதிரி ஒரு கண்டிஷன் தான் முகமது துக்ளக்குக்கும் இருந்தது. அவரு ஐடியலா யோசிச்சாரு, ஆனா மக்களுக்கு அது கஷ்டத்தை தான் கொடுத்துச்சு. So people started calling him by the nickname Mad Muhammad. What is the nickname given to Muhammad in the play அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is aware of the fact
that the people are calling him with the nickname Mad Muhammad. நம்ம அரசர் வந்து பைத்தியக்காரன் ஆயிட்டான் அப்படின்னு அவரை என்ன பேர் வச்சு கூப்பிட்டாங்க? சுல்தான் முகமது துக்ளக் அப்படின்னு சொல்றது போல மேட் முகமது துக்ளக் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதனால இதை கேட்டு கேட்டு இவரு எப்படியோ ஒரு காதுக்கு வந்துருச்சு, நான் இந்த மக்களுக்காக தானே எல்லாம் செய்யறேன், ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? they consider me to be a lunatic, they consider all my actions to be eccentric, to be mad. why don't they understand me? ஏன் நான் செய்யறது எல்லாமே இந்த குடும்பத்துக்கு தானே, ஏன் இந்த மக்களுக்கு இது புரிய மாட்டேங்குது? இதை நான் சம்பாதிக்கிறதுக்கு ஓடி ஓடி சம்பாதிக்கிறது யாருக்காக? என் பொண்டாட்டிக்காக, என் பிள்ளைக்காக, இல்ல ஏன் என்னுடைய ஹஸ்பண்டுக்காக தான். ஒய்ஃப் ஒரு வேலை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இருந்தா நான் எல்லாம் செய்யறது இவங்களுக்காக தானே, ஆனா இவங்க என்னை புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் என்னோட சண்டை இட்டுக்கிட்டே இருக்காங்களே. இதே கண்டிஷன்ல தான் யாரும் இருக்கா? முகமதும் இருக்காரு. Did you get that, teachers? Now இந்த மாதிரி மக்கள் எல்லாரும் தன்னை புரிஞ்சுக்காம இருக்கிறதுனால the king becomes very disturbed, so he pities himself. தன்னையே நொந்து கொள்கிறார். அப்படி நொந்துகிட்டதுனால தான் என்ன பண்றாரு? ரொம்ப மென்டல் டிப்ரெஷன் அதிகமான he wanted to talk to somebody. அந்த somebody who could guide him, he believes is பரணி the historian. அதனால பரணி உன்னை எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, தூங்கிட்டியா? I was இமாம் அபு ஹனீஃபா அப்படின்னு சொல்றாரு. இவர் சொல்றாரு, யோ நான் இப்படி பிரச்சனையில இருக்கேன், நீ ஒரு புத்தகத்தை படிக்கிறேங்கிற. என்ன பொறுத்த மட்டும் நான் யங் பாயா இருந்த போது நான் ரசிச்சு வாசிச்சது ரூமி. ஆனா ரூமி இஸ் a mystical poet, ஒரு ஒரு முஸ்லிம் போயட். அவர் வந்து ஒரு பெரிய போயட், அவரு ரொமான்டிக்காவும் எழுதுவாரு. இப்ப நான் யங்ஸ்டரா இருந்த போது எனக்கு அது பிடிச்சது. இன்னைக்கு ரூமியே எனக்கு கொடுத்தீங்கன்னா கூட நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், பெருசா செலிப்ரேட் பண்ண மாட்டேன். ஐ டோன்ட் have great Rumi. ஏன் அப்படின்னா ஒரு காலம் my mind will be completely transported into another state and sometimes slowly I will doze off. நீங்க ஸ்கிரிப்சர் டெக்ஸ்ட் எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு தூக்கம் வந்துடும். ஏன் அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டட் டெக்ஸ்ட் உங்களை என்ன பண்ணும், அப்படியே வேற ஒரு உலகத்தினுடைய கொண்டு செல்லும். ஒரு காலத்துல ரூமி எனக்கு தூக்கத்தை கொடுத்தார், ஆனா இன்னைக்கு ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் அ ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? முகமது துக்ளக் சஃபர்ஸ் ஃப்ரம் இன்சோம்னியா. எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதியா. ஏன் தூக்கமே வர மாட்டேங்குது? இந்த மக்கள் எல்லாம் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. எல்லாருமே என்ன முட்டா பய அப்படின்னு சொல்றாங்க. they consider me mad, so I want you to give me your counsel. எனக்கு நல்ல தூக்கம் வரணும், நான் என்ன பண்ணணும்? அது உடனே இவர் சொல்றாரு, உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா ஏதோ மென்டல் ப்ராப்ளம், ஏதோ ஒரு சம்திங் இஸ் டிஸ்டர்பிங் யூ, பெட்டர் யூ கோ கன்சல்ட் அ ஹக்கீம். மந்திரிக்கிறவர்கிட்ட போங்க, அவரு மந்திரிச்சு விட்டா நல்லா தூங்கலாம் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஏன் உன்னை எதுக்கையா கூப்பிட்டேன்? ஒரு ஹக்கீமால எனக்கு தூக்கம் வர வைக்க முடியாது. நான் ஒரு ரூலர், எனக்கு நல்ல தூக்கம் வரணும்னா நான் நல்ல செயல்கள் செய்யணும். அப்ப யூ ஆர் a historian, you know history. அப்ப வரலாற்று பக்கங்களில் இருந்து என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடு அப்படின்னு பரணி கிட்ட கேட்கிறாரு. உடனே பரணி என்ன பண்றாரு? now he is going to advise. நான் வரலாற்று பக்கங்கள்ல இருந்து எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. ஓகே, அந்த விஷயம் என்ன அப்படின்னா, once you were very loving, today you have started hating people, you have started punishing people, you have started killing people even for the slightest problem. சின்னதா ஒரு தப்பு பண்ணா கூட நீங்க அவங்களை கொண்டு போடுறீங்க. அப்ப மக்கள் start disliking you. இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன? அப்ப நான் வந்து இந்த அரசாட்சியை விட்டுட்டு போயிடவா? அதுதான் நீ சொல்ல வரியா அப்படிங்கும் போது நான் அதை கூட யோசிச்சேன், நான் கூட சூசைட் பண்ணிக்கலாமான்னு கூட யோசிச்சேன். ஆனா அது முட்டாள்கள் செய்யக்கூடியது, அதனால அதை நான் செய்ய விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு he is starting to list out his problems. எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு தம்பி அப்படின்னு பரணி கிட்ட சொல்றாரு. நண்பா, எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும்போது, எங்க திரும்பி பார்த்தாலும் people are turning against me. எல்லோரும் எனக்கு எதிராக
கிளர்ந்து எழுகிறார்கள். யாரெல்லாம் கிளர்ந்து எழுகிறாங்க அப்படின்னோட, நம்பர் 1 ஃபக்ருதீன் என்ற ஒருவர் பெங்காலில் எனக்கு எதிராக கிளர்ந்து எழுந்து விட்டார். he is a ruler. அவரு ஒரு அமீர். அவரு என்ன பண்ணிட்டாரு, அவரு ஒரு ஏரியாவுக்கு இன்சார்ஜ் இருந்தவரு. அவரு இப்ப சுல்தான் பேச்சு கேட்க மாட்டேன், எங்க நாட்டுக்கு என்ன பண்ணணும், விடுதலை வேண்டும், பெங்கால் வந்து தனி ஸ்டேட் அப்படின்னு அவரு டிக்ளேர் பண்ணிட்டு he is ready to fight with the king. நீங்க இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சீங்கன்னா நான் உனக்கு எதிராக போரிடுவேன். அப்ப அங்க ஒரு ரெபலியன் வந்துருச்சு. பெங்கால்ல யாரு ரெபலியன், who is rebellious in Bengal? Who is rebelling in Bengal? டீச்சர்ஸ் இங்க தான் இருக்கீங்களா? ஃபக்ருதீன். அதே நேரத்துல டெக்கான்ல ஒருத்தர் வந்து கிளம்பிட்டார். there is another uprising. uprisingனா revolt. இன்னொரு இடத்துல ரிவோல்ட் தொடங்குச்சு. அங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் மாப எஷான் ஷா. மாப எக்ஷான்சான்னு ஒருத்தர் டெக்கான்ல வந்து என்ன பண்ணிட்டாரு, he has started a rebellion. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா there is another person called பாகுல் உத்தின் கஸ்தாஸ்ட். he is gathering an army against me. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், அதெல்லாம் நான் கூட ஃபேஸ் பண்ணிடுவேன். ஆனா இந்த ஹிந்துஸ் இருக்காங்களே, தே ஆர் அகெயின்ஸ்ட் மீ. இந்த ஹிந்துஸுக்காக தான் அவர் தௌலதாபாத் வந்தாரு. now he is turning against the Hindus. he says, I think that every Hindu house has become a money minting business go down. இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஒவ்வொரு ஹிந்து ஹவுஸ்லயும் என்ன பண்றாங்க, போலி கரன்சியை அச்சடிக்கிறாங்க. காப்பர் காயின்ஸ் ஆர் மின்டெட், கவுண்டர்ஃபெய்ட் காப்பர் காயின்ஸ். போலி காப்பர் காயின்களை தயாரிக்கும் கூடமாக ஹிந்துக்களின் வீடு உருவாகி விட்டது அப்படின்னு இவரு ஹிந்துஸையே சஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்ப ஆரம்பிச்சோன்னே இவரு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு சொல்றாரு, மை டியர் கிங், let me guide you as a historian. என்ன அப்படின்னா, you cannot bring about peace using violence. Instead, you can only bring about peace by love. அதனால என்னுடைய சிம்பிள் அட்வைஸ் என்னன்னா, don't kill anymore. யாரையும் பிடிச்சு கொன்னு போடாதீங்க. நீங்க கொன்னு போடுறதுனாலதான் மக்கள் என்ன பண்றாங்க, உங்களை வெறுக்கிறார்கள். they are looking up to you as a tyrant. அதனால அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு. did you understand that? Yes sir. சொல்லி முடிச்சுட்டு திருப்பியும் வந்து என்ன பண்றாரு, கிங்குக்கு பயங்கரமா அட்வைஸ் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு காலத்துல you were a man with high moral standard. you had your ideals. உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ சிஸ்டம் இருந்தது. அந்த வேல்யூ சிஸ்டம் என்ன அப்படின்னா, யூ பிலீவ்ட் இன் லவ். அன்பில் மீது பெரிய நம்பிக்கை வைத்து இருந்தீர்கள். யூ பிலீவ்ட் இன் பீஸ். நீங்க எதுக்காக ஹிந்துஸை ஃபேவர் பண்ணீங்க அப்படின்னா, யூ வாண்டட் ரிலீஜியஸ் ஹார்மனி. ஹிந்துஸும் முஸ்லிம்ஸும் சகோதரர்களாக இருக்க வேண்டும் என்று உயரிய நோக்கம் இருந்தது. ஆனா அந்த உயரிய நோக்கத்தை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன பண்ணீங்கன்னா, யூ பிகேம் a bloody king. bloody king அப்படின்னா, you started shedding the blood. You started punishing the Muslims, killing them, and you started favoring Hindus. Now you are turning against Hindus. I don't want you to kill anymore. If you stop killing, people will start loving you. If you continue killing, people will hate you. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது அவருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு ஒரு முக்கியமான செய்தி வருது. அந்த ஓல்டு மேன் ஓடி வந்து மூச்சரைக்க சொல்றாரு, ஐயா, ஒரு பெரிய மோசமான விஷயம் நடந்துருச்சு, ஒரு பெரிய கெலாமிட்டி, அன்எக்ஸ்பெக்டட் திங் ஹஸ் ஹேப்பன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ ஹியர்ட் த நியூஸ். என்ன நியூஸ்? that Vizier Muhammad Najib, your political advisor, was found dead in his bed. And this information was given to me by Naib Vizier. Naib Vizier என்னிடம் சொல்லி இந்த செய்தியை உங்களிடம் சொல்ல சொன்னார். என்ன அப்படின்னா, Vizier Muhammad Najib was found dead. Where was he found dead?
he was found dead in his bed. And it was not a normal death, it was a murder. Okay. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, Najib was murdered. Who murdered Najib? Do you have any guesses, teachers? Stepmother. The stepmother of Muhammad Tughlaq has murdered, okay, Najib. Why did she murder? Because she believes that the son has become mad, has become a tyrant, has become a bloody king only because of the ill advice given by Najib. So she executed him. Yes. And that's the end of this scene. Scene number 8.